அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி நாம் நன்றி உணர்வோடு இருப்போம். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 40 42 முடிய. பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசும் தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுங்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாக இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாகவும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அரசாளுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த கனவின் மூலமாக, அரசன் கண்ட கனவின் மூலமாக தானியேல் அதற்கு விளக்கி கூறுகிறார். அதாவது, உலகமெங்கும் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். ஏனென்றால் 3ஆம் அரசு வெண்கலம் போல் இருந்தது. அப்படி தானே சொன்னார் நேற்று இதில். இன்னைக்கு அந்த அரசு இரும்பை நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும் 4ஆம் அரசு. மேலும் அச்சிலையின் அடிகளையும் கால்வர்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாக இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். ஒரு அரசோடு இணையும் போது சில அரசுகள் பிளவுபடும் அல்லவா? அதுபோல் நேபுகத்நேசர் ஆண்ட ஆட்சி காலத்தில் அவருக்கு அப்புறம் வருகின்ற அரசுகள் அனைத்துமே இப்படித்தான் இருக்கும் என்பதை விளக்கி கூறுகிறது இந்த கனவின் காட்சி பொருள் இல்லையா? ஆனால் களிமண்ணாயும் இரும்பும் களிமண்ணாயும் இருந்தது போல் அந்த அரசு வலிமை இல்லாதவும் இருக்குமா, வலிமை அற்றதாகவும் இருக்குமா? களிமண்ணும் இரும்பும் ஒன்றா சேர்ந்தால் கரெக்டாக இருக்குமா? இருக்காதில்ல. இரும்பு உறுதியாக இருக்கும், களிமண் கரைஞ்சு போகும் இல்லையா? அதுபோல் தான் இப்பொழுது நம்மை ஆளுகின்ற அரசுகளும் அப்படித்தான் இருக்கும் என்பதை இதை வாசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். எப்படி ஆள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அந்த காலத்திலே இறைவாக்கினர்கள் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இப்படித்தான் இந்த அரசுகள்லாம் இருக்கும் என்பது. அப்போ இறை சித்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் எல்லாத்துலேயுமே நாம் நிலைத்து நிற்க முடியும். இப்போ இதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதுனால ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் எடுத்து பார்த்தால், அதாவது தானியேல் ஆகமம் 1-2 வரைக்கும் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தா அதில் உள்ள அர்த்தங்கள் அனைத்தையுமே முழுமையாக புரியும். நீங்கள் இறைவார்த்தை வாசிப்பவர்களாக இருந்தால் வாசித்திருப்பீங்க. அப்போ இந்த கேட்கும்போது உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீங்கள் தயவு செய்து இறைவார்த்தை எடுத்து முழுமையாக வாசித்து பாருங்கள். அதனுடைய எல்லா விளக்கமும் உங்களுக்கு ஆண்டவர் விளக்கி கூறுவார். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தில் விளக்குகிறீர். அதிசயமாகவும் அற்புதமாக எங்களை வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, எது எது எங்களுக்கு தேவையோ அனைத்து நீர் செய்து தருகிறீர். அதற்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, வல்லவராம் இறைவன் எங்களுக்கு அரும்பெருங்காரியம் செய்தார் என்று சொல்லும்படி தேவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தும்படி எங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எது தேவையோ அது மட்டும் போதும் என்று நினைக்கும் போது ஒரு மனநிறைவு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த மனநிறைவை நீர் எப்பொழுதும் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.